இந்த கால வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. பிறகான எந்த வார்த்தையும் எங்களுக்கு வேண்டாம். ஆவியானவர் எங்களுக்கு பேசும். இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வர்களாக எங்களை மாற்றும். இந்த வார்த்தை எங்களை சுகப்படுத்தும். பரலோகத்தினுடைய மகிமை எங்களுக்கு உண்டாக சேர்க்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். செவிகளை திறந்தருளும், இருதயங்களை திறந்தருளும், பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுப்பாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை நான் எப்போதும் போல வேத வசனத்தை நான் அதை வாசித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையிலே நிறுத்தினார். அதை கொண்டு நான் தியானித்த போது இந்த நாளின் வார்த்தையாக அது மாறியது. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் தமது ஜனமாக்கி கொள்ள, நம்மை அவருக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினாலே, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நம்ம சபையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் யாராக ஒன்றா இருக்கலாம். யாராக இருக்கலாம். படிக்காதவர்களாக இருக்கலாம், அழகில்லாதவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், யாருமே நம்மை கண்டுகொள்ளாதவர்களாக நம்ம இருக்கலாம். நான் சொல்லுவேன், யாருமே நம்மால் இஷ்டம் இல்லாதவர்களாக இருக்கலாம், பிரியமான இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டு நம்ம மேலே பிரியமாக இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே பிரியமாக இருப்பதற்காக. அதனால தான் உண்மையான தேவனுடைய அன்பை பெற்றவன் உலகத்தினுடைய அன்புக்காக ஏங்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஒன்று இந்த காலை வேளையில் தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரியத்தை பெற்றவன், கர்த்தருடைய பிரியத்துக்கு நேராக அழைக்கப்பட்டவன் யாருடைய பிரியத்தையும் அவன் விரும்ப மாட்டான். அதாவது நான் இங்கே சொல்கிறது, ஒருவரையும் நம்ம வெறுக்க வேண்டாம். எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நீ என்ன போ, அதெல்லாம் இங்கே வசனம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வைத்த பிரியம் அந்த இருதயத்தில் ஊற்றப்பட்டதனால் நான் சொல்லுவேன், ஒருவர் மேல நமக்கு ஒரு பெரிய அன்பு. அவர்கள் பேசலை, அவர்கள் என்னை பார்க்கலை, நான் ரொம்ப சாதாரணமானவன், அதனால தான் என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க, என் மேலே அன்பாக இல்லை, என் பிரியமாக இல்லை, நல்ல வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறாங்க, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க. இந்த வார்த்தைலாம் உண்மையாய் கர்த்தர் மேலே பிரியம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வராது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்து உங்களை பார்த்தாலும் பேசினாலும் உங்களை புகழ்ந்தாலும் உங்களை பார்க்கலனாலும் கர்த்தர் நம்ம மேலே பிரியம் வைத்தாரானால் அந்த பிரியம் எல்லா பிரியத்தையும் மேற்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால் அதற்கு ஒரு விசேஷமாக ஒரு காரியம், இது பொருந்துமா எனக்கு தெரியல, நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 43வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம். எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். எகிப்தியர் எபிரேயரோடு கூட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்குமா? கூட உட்கார்ந்து சாப்பிடுறது. எகிப்தியர் எபிரேயரோடு கூட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். ஆமென். இவனுக்கும் அவனுக்கும் சாப்பிட மாட்டாங்க. இவன் அவனோடு கூட உட்காந்து சாப்பிட மாட்டான். அதனால இவனுக்கு தனி போஜனம், அவனுக்கு தனி போஜனம். ஆனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, யாரை உலகத்தில் ரட்சிப்பாய் தெரிந்து கொண்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிரேயரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எகிப்தியன் வல்லவன்,
எகிப்தினுடைய எல்லா விதத்திலும் பெரிய உலகத்திலே மிகவும் 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 பெரிய நாகரிகம் எகிப்தினுடைய நாகரிகம். இந்த எபிரேயன் யார் என்று சொல்லுவோமானால், ஆடு மாடுகளை மேய்த்து மந்தைகளையோடு திரிகிறவன் இந்த எபிரேயன். எகிப்தியருக்கு இந்த எபிரேயர் என்றாலே அருவருப்பு. ஆனா நான் சொல்லுவேன், இவன் அடிமை. ஆனா யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால், எபிரேயரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலகத்தாலே அருவருக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அது நல்லா தெரியும். என் வாழ்க்கையில் நல்லா தெரியும். அருவருக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், இனி இவனால எழும்பவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், தயவுசெய்து மன்னிக்கணும். நான் சொன்னேன், 2 சித்தி பசங்க, ஒரே ஒரு காரியம் நான் சொல்லிடுறேன். 2 பிள்ளைங்க, ஒரு சிறிய பையன். ஆனால் இன்னொருத்தருக்கு நான் ஏற்கனவே அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். இந்த பாத பூஜைக்கு பண்ற கூட நான் அருவருக்கப்பட்டவனா இருந்தேன். நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், எங்களுடைய, நீங்கள் தவறாக நினைக்காதீங்க தயவு செய்து. ஆனால் ஒரு மகனை விசேஷமாக பேசுவாங்க. எங்கள் ஜாதி ஜனமெல்லாம் ஒரு மகனை விசேஷமாக பேசுவாங்க. பர்ஃபெக்டாக இருக்கிற குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்க எங்களுடைய ஜனத்தண்டை. நான் சொல்லுவேன், நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. எங்கள் சித்தியோட மகன் நம்முடைய ஊழியத்துக்கு அவன் சாதாரணமாக சம்பாதிக்கிறான். நீங்கள் தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க. இங்கே பணத்தை பற்றியோ காணிக்கையை பற்றியோ நான் பேச வரலை. யார் உயர்ந்தவன், யார் நல்ல பர்ஃபெக்ட் ஃபேமிலி அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் நினைச்சாங்களோ, நான் சொல்லுவேன், அந்த மகன் நம்முடைய ஊழியத்திற்கு மாதந்தோறும் அவனுடைய குறைந்த வருமானத்தில் சில 100களை காணிக்கையாக அனுப்பிச்சு கொண்டு இருக்கார். ஆமென். அல்லேலூயா. நான் ஒருபோதும் காணிக்கையை தடுக்கவே கூடாது. அதை நான் என்னால் சொல்ல முடியும், இல்லைப்பா போதுமான அளவுக்கு எங்கள் சபைக்கு இருக்குது, எங்கள் சபையார் கொடுக்குறாங்க, எல்லாமே எங்களுக்கு நிறைவாக இருக்குது, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஆமென். விசுவாசம், அது விசுவாசம். திடீர்னு கூகுள் பேவை பார்த்தா நான் சொல்லுவேன், மாதத்தில் உடனே கரெக்டாக அந்த நாளில் அந்த காணிக்கை வந்துடுது. மாத கடைசியில் அதை முடிக்கிற போது ஏதோ கொஞ்சம் இருந்தால் அது காணிக்கையாக வந்துடுது. நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா, நான் அருவருக்கப்பட்டவன், நான் ஒதுக்கப்பட்டவன், நான் உதவாக்கற. உயர்ந்திருந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய மகன் அருவருக்கப்பட்ட உதவாக்கரையான இந்த ஊழியத்தை நம்பி காணிக்க அனுப்புகிறான். அதுக்குத்தான் நான் வரேன். நான் சொல்லுவேன், அருவருக்கப்பட்டவரிடத்திலே ஆண்டவர் வருகிறார், ஒதுக்கப்பட்டவர்களிடத்திலே ஆண்டவர் வருகிறார், தள்ளப்பட்டவர்களிடத்திலே ஆண்டவர் வருகிறார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் நான் சாப்பாட்டுக்கும் மற்ற நாளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற போது நான் நினச்சேன், ஆண்டவர் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பரதேசிகளை நியாயம் விசாரிக்கிற தேவன். எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்து, எனக்கு காசு கொஞ்சம் நல்லா இருந்து வசதி வாய்ப்புகள் வந்த போது நான் இன்றைக்கும் நான் பயப்படுறேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களோடு தானே இருப்பார், துக்கப்பட்டவர்களோடு கூட இருப்பார், துரத்தப்பட்டவர்களோடு கூட இருப்பார், கேவலமானவங்களோட கூட இருப்பார், ஒன்றுமே இல்லாதவங்களோட கூட இருப்பார். இன்னைக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்து மதிப்பாயிடுச்சு, என்னோட கூட ஆண்டவர் இருப்பாரா என்கிற ஐயம் எனக்கு சில நாள்களில் ஏற்படும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் அருவருக்கப்பட்டவர்களை கர்த்தர் பிரியமாக்கி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அருவருக்கப்பட்டவர்களை, ஒருவேளை நீங்கள் 3வது தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். உங்கள் மூதாதையர்கள், முற்பிதாக்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, அருவருக்கப்பட்டவர்களாக. அதுதான் அந்த ரகசியம். நீங்க அநேக தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது. எதற்காக தான்? உலகம் அருவருத்தா கர்த்தர் பிரியப்படுத்திடுவார். அல்லேலூயா. அதோட அர்த்தம் தான். ஒரு நாள் இந்த மன்னிக்கணும் சில காரியங்களை சொல்றதுக்கு, ஒரு நாள் அருவருக்கப்பட்ட, சரி வேண்டாம், அருவருக்கப்பட்டவர்களை விசேஷமாக இன்னைக்கு உலகம் அருவருக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்குது. 2 கூட்டம் தெரியுங்களா உங்களுக்கு?
ஏதோ ஒரு சிலர் கர்த்தருடைய வசனம் ஒழுங்கா புறப்படாமல் அவர்கள் அப்படியே இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருவருக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்களை கர்த்தர் அவர் உயர்த்துகிறவராக, அவருடைய பிரியம் அவர்கள் மேலே இருக்கிறது. நீங்க அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46:34 வாசிக்கும்படியாக, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 46வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும்படியாக. நீங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அருவருப்பாக இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், உன்னை அசட்டை பண்ணுகிற கூட்டம் ஒன்று இருக்கா, உன்னை ஒதுக்கி வைக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கா, நீ தனிமையா இருந்து புலம்பு கொண்டு இருக்கிறாயா? நான் சொல்லுவேன், உலகம் உன்னை அருவருத்ததானால் கர்த்தர் உனக்கு அணைக்க ஆயத்தமா இருக்கிறார். இது உண்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய அரவணைப்பு உனக்கு உண்டு. எவ்வளவு உலகத்தின் உறவுகள் உன்னை வெறுக்குதோ, கர்த்தர் உன் பக்கத்தில் இருப்பார். எவ்வளவு உலகம் உன்னை தூர தள்ளுதோ, ஆண்டவர் உன்னோட கூட பிரியப்பட்டு உன்னும் அருகிலே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. குஷ்டரோகிகளை உலகம் வெறுத்து தள்ளுது, கர்த்தர் முதல்ல போய் நின்னது குஷ்டரோகிகள் முன்னாடி தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சாரிகளை உலகம் வெறுத்தது, விபச்சாரிகளுக்கு பாதம் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், அதே விபச்சாரத்தில் இருப்பதற்காக அல்ல, அதே குஷ்டரோகத்தில் இருப்பதற்காக அல்ல, அதே கல்லறையில் இருப்பதற்காக கர்த்தர் நம்மையில் பிரியப்படவில்லை. நான் சொல்லுவேன், நம்மை உயர்த்த. ஆமென், அல்லேலூயா. நான் இருக்கிற உனக்காக அந்த 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 திடன் உன்னை தேற்றணும். இன்னைக்கு அநேக உலகத்தினுடைய பிரியம் இல்லாதனால அநேகர் சோர்ந்து போறாமோ நம்ம வாழ்க்கையில. உலகத்துல இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், ஒரு கூட்டத்துக்குள்ளாக போனானா அவங்க பேசல இவங்க பேசல அப்படின்னா ஆண்டவருடைய பிரியம் உங்க மேல சரியா இல்லைன்னு அர்த்தம். ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கியவர் நம்ம மேல பிரியமா இருக்கிற போது, இந்த உலகத்தினுடைய அற்ப பிரியம் நமக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்னப்பா? நான் சொல்லுவேன், அந்த எண்ணம் இருக்கணும். அதான் ரட்சிப்பு. அந்த எண்ணம் இருக்கணும். யார் என்ன வெறுத்தாலும், யார் என்னை தள்ளினாலும், யாரால் நான் அருவருக்கப்பட்டாலும் கர்த்தர் என்னை அருவருக்கிறவர் இல்லை. கர்த்தரின் மேல பிரியமா இருக்கிறார். நான் அந்த ஜனங்களை பிரியமாக்கி கொண்டபடியினாலே, ஆமென், நான் அவர்களை கைவிட மாட்டேன். நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறபடினாலே நீ ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. எகிப்தியரை ஆண்டவர் உலக புகழ்பெற்ற எகிப்தின கர்த்தர் தெரிந்து கொள்ளல, ரட்சிப்புக்காக எபிரேயரை கர்த்தர் தெரிந்து கொண்டார், மேய்ப்பர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8லிருந்து மன்னிக்கணும் நீங்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 முதல் 29 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக அழைக்கிறேன். நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் இது, இருந்தாலும் நீங்கள் வாசியுங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தினுடைய இழிவானைகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தினுடைய இழிவானைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென்.
நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நான் இழிவானவங்க. ஆமென். அற்பமா எண்ணப்பட்டவங்க. நான் யாரு? அற்பமா எண்ணப்பட்டவன். இல்லாதவக எதனா இருக்கா அவங்க கிட்ட? பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு ஆகுது எஸ்தரம்மா சொல்லுங்க? எவ்வளவு பேங்க் பேலன்ஸ்? இல்லாதவைகள். உங்க வயிற்றுல பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, பேங்க் பேலன்ஸ் பார்த்து தான் அன்பு. ஆமென். இருந்தாதான் அன்பு. இன்னைக்கு இருக்கிறவங்களே நடுத்தரில் விடுறதுக்கு பார்க்குறாங்க. உங்க தாய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், உங்க தாய் பாசத்துக்கு அளவே இல்லை. நீங்க ஒன்று கவனிச்சிங்களா எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே? நீங்க ஒரு மோசமான ஆளு. ஆமென். ஆனா நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க போது தேவன் ஒரு நல்லவர். ஆமென், அல்லேலூயா. பட்சாபாதம் இல்லாதவர். பட்சாபாதம் இல்லை. ஆண் என்று பெண் என்று பார்க்கறது இல்லை. ஆண் என்று இங்க ஆந்திரா பிரதேசம்லாம் நீங்க போனீங்கன்னா 2 பொண்ணு ஒரு பையன் இருந்துச்சுன்னா பெண்ணுங்க சாபம், பையன் யாரு? பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இதுக்கு கொடுக்கணும், அவனுக்கு வாங்கணும். ஆமென். ஆமா, எதுவா தான் கண்மூடித்தனமா இது எப்போ நம்ம கழட்டி விடுவோம்? இந்த பொண்ணுங்களை எப்போ கழட்டி விடுவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு எப்போ? நம்ம பிள்ளை நான் சொல்லுவேன், நம்ம ஒன்றும் இல்லாதவங்க அற்பமானவைகள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்றைக்கும் நீங்கள் அற்பமா இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களா? அதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்தா நல்லது. ஆமென். கர்த்தர் கொடுத்தா நல்லது. ஆனா இல்லாத இருக்கிறத கண்டி ஒரு நாள் நீ கவலைப்படாத. ஆமென். லாசருவன் ஒருவர் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். யார் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பரலோகத்துக்கு? ஏங்க ஐஸ்வர்யவனா இருப்பது தவறா? இல்லைங்க, ஐஸ்வர்யவனா இருப்பது தவறல்ல. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாதவர்களும் இழிவானவர்களும் அற்பமானவர்கள் மேல எப்பவும் கண்ணா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நீ உணருவா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறத உணருவா. என் வாழ்க்கையில் எவ்வளவோ நாள் நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு நாள் பெரிய வனாந்தரம், என் அக்கா புருஷனுடைய அஸ்தியை நான் கையில் வச்சிருக்கிறேன். அங்க கொண்டு போய் பல கிலோமீட்டர் கொண்டு போய் கரைக்கணும். எல்லாம் என் கையில் கொடுத்துட்டாங்க. அது பெரிய வனாந்தரம். அது இப்போ நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்பாக பாலவாக்கம் பகுதியில், பாலவாக்கம் பீச். இப்போ இந்த லேண்டில் இருந்து அந்த அஸ்தியை கொண்டு வந்து அங்க பீச்சில் கரைக்கணும். அது பல கிலோமீட்டரு நடக்கணும். நான் சொல்லுவேன், அந்த அஸ்தியை கையில் வச்சு எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. நான் கவலை கண்ணீரோடு கூட எங்கள் அக்கா புருஷனுடைய அஸ்தியை என் கையில் வச்சிருக்கிறேன். அஸ்தியை கொண்டு போய் நான் சொன்னேன், சரி நான் கரைச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன். நான் என்னவோ நினச்சேன் அது பக்கத்தில் இருக்கும்ன்ட்டு. அது பாட்டுன்னு போய் கொண்டே இருக்குது. நான் எப்படி நடந்தேன், நான் என்ன அழுதேன். என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஏற்கனவே 2 பிள்ளைகளை வச்சுட்டு ஒன்றுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இப்போது ஒரு அக்கா, அவங்களும் விதவியாக வந்துட்டாங்க. அந்த 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 பிணத்தை எடுத்து போகிறதுக்கு அவங்ககிட்ட 5 பைசா இல்லை. அப்போ நான் இந்த 2வது தங்கச்சிக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை தான் கொண்டு போய் அங்கே நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. உங்க மேல பிரியமா இருக்கிறாருன்றதுக்காக தான் அடிக்கடி நான் சொல்றேன். என் கதையை காலட்சேபத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்றது இல்லை, இந்த சபையை தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்றது இல்லை. எதற்காக இதை அடிக்கடி சொல்கிறேன் என்றால், நான் சொல்லுவேன், உங்க விசுவாசமானது திடப்படும். அப்போ நான் கொண்டு பல கிலோமீட்டர் அந்த வனாந்தரம், வெயில், பீச், மணல், இவங்களை நடந்து கொண்டு இருக்கிற என் சிந்தை, என் செயல் எல்லாம் மறுத்து போயிருக்குது.
ஆனால் நான் சொல்லுவேன், அழுக, கண்ணீர், போராட்டம். இனி இந்த பொண்ணை கொண்டு போய் 2 குழந்தைங்க அவங்களுக்கு, இவங்களை கொண்டு போய் நான் என்னத்தை கரை சேர்க்க போகிறேன்? இது எப்படியா இருக்கும் வாழ்க்கை? ஒரே காரியம் நான் சொல்லுவேன், அந்த சமயத்தில் தேவன் என்னோடு கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். ஆமென், அல்லேலூயா. நான் நடக்கிற பாதை தெரியல, நான் போகிற பாதை தெரியல, எவ்வளோ டிஸ்டன்ஸு தெரியல, ஆனால் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஆமென், அல்லேலூயா. என்னை திடப்படுத்துகிறத. அழுகையாக இருந்தாலும் அதில் ஒரு பலன். ஆமென். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அழுகையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், எப்படி வாழ்வேன் என்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது. இன்னொரு எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாத்தையும் வாழ்ந்து நீ சாதிப்பென்று ஒன்று சொல்லுது. ஆமென். அது தேவனுடைய எண்ணம். ஒன்று, நீ எப்படி வாழ போற, நீ எப்படி முன்னேற போற, நீ எப்படி இதை சமாளிக்க போற, எப்படி இந்த துக்கத்தை நீ தாங்க போற அப்படின்னு ஒரு புறம் மாமிசம் சொல்லுது, ஒரு புறம் ஆவியானவர் சொல்லுது, இவைகளை எல்லாம் நீ மீண்டு வருவான் அப்படின்னு சொல்லுது. ஆமென். ஆவியானவர் உணர்த்துகிறார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ சந்திப்பா, நீ நல்லா இருப்பா. இதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு உண்டான உணர்வு. ஆமென். நீ எத்தனை வெறுமையாக இருந்தாலும், நீ எத்தனை போராட்டத்தில் இருந்தாலும், நீ எத்தனை பலவீனத்தில் இருந்தாலும், நீ எத்தனை அவமானத்தில் அருவருக்கப்பட்டு இருந்தாலும், கர்த்தர் கண்ணீரோடு கூட அவர் சொல்லுவார். ஒரு கண்ணீர் இந்த பக்கம் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா, நீ அவர்களுக்கு முன்பாக நல்லா வாழுவா. உன்னை அருவருக்கப்பட்டவன் என்று நினைத்தவனுக்கு முன்பாக, உன்னை ஒதுக்கியவனுக்கு முன்பாக நீ வாழுவா. ஆமென், அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு சாட்சி. அதுதான் இன்றைக்கு சாட்சி. அதுதான் இன்றைக்கு சாட்சி. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க அப்படி உணரணும். தனிமையான வேலையிலே கர்த்தர் இதற்காக நம்ம இழிவானவர்களை தெரிந்து கொள்ள. நீ ஒருபோதும் இல்லாதவங்கன்னு ஒருபோதும் நீங்க நினைக்காதீங்க. தேவன் உன்னோட கூட இருக்கிறார். லாசரு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்தான், ஐஸ்வர்யவான் சுதந்தரிக்கல. ஆமென், அல்லேலூயா. இதோடைய அர்த்தம் என்ன? இதில் அர்த்தம் என்ன? இல்லாதவர்களும் இழிவானவர்களும் அற்பமானவர்களை ஆண்டவர், ஆமென், அல்லேலூயா, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பணம் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அதை ஒரு ஆலயத்துக்காக கொடுத்துட்டேன். நான் வச்சுக்கல, ஆலயத்துக்காக கொடுத்துட்டேன். எனக்கு சேர்ந்த போது, பணம் எனக்கு மிகுதியாய் கையிலே இருந்தபோது, அதை எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்காக கொடுத்துட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார், யார் அவர் முன்குறிக்கிறார், யார் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார்னா ஐஸ்வர்யவான் மேலே இல்லை, லாசருவின் மேலே. ஆமென், அல்லேலூயா. லாசருவின் மேலே. நீ நினைக்கிறீங்களா யாருமே இல்லை, நான் தனியாக வியாதியில் படுக்கையில் கஷ்டப்படுறேன்? நீங்கள் உணரணுங்க. நீங்கள் எப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் என்பதை நீங்கள் எப்போ நிரூபணம் ஆகும் தெரியுங்களா? உன் கஷ்ட காலத்தில் ஒரு தேறுதல் உங்களை அப்படியே தேற்றும், ஒரு ஆறுதல் உங்களை அப்படியே தேற்றும். நீ பலவீன படுக்கையில இருக்கிற போது ஒரு வல்லமை உன் மேல வந்து உட்காரும். ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ கண்ணீரோட கூட பாதையிலே கடக்கிற போது, நீ பைத்தியம் போல எங்க போறதுனே தெரியாது போகிற போது, தேவ ஆவியானவர் உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்திக்கினே இருப்பார். ஒரு பக்கம் நீ மாமிசத்தில் அழுவ, ஒரு பக்கம் ஆவியானவர் சொல்லுவார், எல்லாம் முடிஞ்சிடும், நீ கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னுவார். பலன் படுத்துவார். நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த காரியத்தை எப்படி நான் நடத்த போறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போகிற போகுது அப்படி நீ நினைக்கிற போது, உங்க இருதயத்தில் சொல்லுவார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், நான் நடத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். நம்ம என்ன அடையாளத்தை தேடுறோம்னா, ஆண்டவர் என் மேல் பிரியமா இருந்தால், கிதியோன் கேட்கிறான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் பிரியமா இருந்தால் இஸ்ரவேலுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? இஸ்ரவேலுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் நடந்தாலும் நீ பெலிஸ்தனை மேற்கொள்வா. ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி பெலிஸ்தனை மேற்கொள்ள உனக்கு செய்வேன். அல்லேலூயா. ஆமென்.
இதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். நாம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தார், எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, எனக்கு குறைவு இருக்கக்கூடாது, எனக்கு பலவீனம் இருக்கக்கூடாது, எனக்கு பண கஷ்டம் இருக்கக்கூடாது, எனக்கு கண்ணீர் இருக்கக்கூடாது, எனக்கு அவமானம் இருக்கக்கூடாது, எனக்கு நிந்தை இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் பிரியமா இருந்தார்னா, நம்ம மேல பிரியமா இருந்தார்னா, இது இருந்தாலும் இது இல்லைனாலும் நமக்கு கவலை இருக்கிறாது. நம்மை தேற்றுகிற ஒருவர், நான் உன் மேல பிரியமா இருக்கிறதை என்பதை உணர்த்துகிற சமயம் அதுதான். கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை நீ எப்படி அறிந்து கொள்வாய் அப்படி என்று சொல்லுவோம்னா, நான் சொல்லுவேன், இப்போ லில்லி சிசி கையில் அடிபட்டுது, உண்மையாய் கணவரும் பிள்ளைகளும் என் மேலே பிரியமா இருக்கிறான்னு எப்போ தெரிஞ்சுப்பாங்க? அந்த நாட்களில் தெரிஞ்சுப்பாங்க. இது ஒரு சாதாரண காரியம். நீங்கள் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியாமல், ஒன்றுமே பண்ண முடியாமல் நீங்கள் இருந்து ஒரு 4 நாள் படுத்து பாருங்க. அப்போ உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் தாங்குகிற போது தான் அவருடைய அன்பு வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. எப்போ கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார்னு வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளை நீ சோர்ந்து போகிற போது, ஆமென், உலகம் உன்னை அற்பமாக நினைக்கிற போது, உலகம் உன்னை அருவருப்பான்னு நினைக்கிற போது, நான் உனக்குள்ளாக நான் யாரால் அருவருக்கப்பட்டாலும் சரி, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன், வானவர் இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியம், அந்த பலன் உனக்குள்ளாக இருக்குமானால் அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். அவன் புயம் கல்தேயர் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன கேட்டிங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என் மேலே பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னங்க சொல்லுங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவர் மேலே பிரியமா இருக்கிறது தான் அவர் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம். ஆமென். உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமா இருப்பதற்கு நான் மறுபடியும் விளங்க செய்கிறேன். ஆண்டவர் என் மேலே பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செனிகளில் கனி தராமல் போனாலும், உன் மந்தைகளிலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன். ஆமென், களி கூறுவேன். கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன். இந்த களி கூறுதல் தான் ரட்சிப்பினுடைய சந்தோஷம். எல்லாம் உனக்கு இருந்து நீ சந்தோஷப்படுவது அது வேற சந்தோஷம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு, அவமானிக்கப்பட்டு, அருவருக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு இருக்கிற வேளையிலே நீ கர்த்தருக்கு பிரியமானவள், அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு நீ பிரியமா இருக்கிறாய் என்பதுதான் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா, ஆமென். இதுதான் அடையாளம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என் மேலே பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா அப்பதான் வண்டி ஓடுங்க. என்னதான் நீ வாழ்க்கையில நீ எவ்வளவுதான் நீ குறைவாக இருந்தாலும் சரி, நீ ஒரு சந்தோஷமான ஒரு கலிகூறுதலான வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்குமானால், நான் சொல்லுவேன், அப்போதான் நீ ஆண்டவர் மேலே அவர் உன் மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு அடையாளம் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தான்.
உங்கள் சொத்து இல்லை, உங்கள் பலன் இல்லை, உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வீடு பற்றி அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ பிரியமாக இருந்தால் அவ்வளோ பெரிய வீடு அவங்களுக்கு தருவார். ஆமென். நம்ம அநேக வேலையில் அப்படி தானே சிஸ்டர் பிரதர் நினைக்கிறோம். எல்லாம் வச்சுக்கங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நல்லா உடுத்துங்க, நல்லா நிறைவாக சாப்பிடுங்க, கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. உங்களால் எவ்வளோ சம்பூர்ணமாக வாழ முடியுமோ நல்லா நல்லா இருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க. அதற்கு எதிரானவர் ஆண்டவர் இல்லை. ஆமென். அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க, இந்த நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பூக்கிற சில பூக்களை எடுத்து நாங்கள் உள்ளே வச்சுருப்போம். ஒரு 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 டம்ளர் ஒரு இதுவில் போட்டு, ஒரு பேஷனில் போட்டு, ஒரு சின்ன பேஷனில் போட்டு வச்சுருப்போம். எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுங்களா? ஆமென். திடீர்னு ஒரு ஆவிக்குரிய அம்மா வந்தாங்க. பூவெல்லாம் இங்கே வச்சிருக்கிறீங்க, பூ வைக்கலாமா? நாங்கள் வச்சிருக்கிறது எங்க? நான் இங்கே கூட வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. பூ யாருடையது? கர்த்தருடையது. நீ அதை தலையில வச்சுட்டு மினிக்கின்னு போனாதான் தப்பு. தலையில வச்சுட்டு எவனா பார்ப்பானா? யாருனா பார்ப்பாங்களா? அதுதான் தப்பு. ஆனா அவங்க வீட்டில் அது மாதிரி வச்சுட்டு போறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன், யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இங்க வந்து என்ன இது வாசல்ல பெருக்குறீங்க? கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா வாசல்ல பெருக்க கூடாதா? கர்த்தருடைய பிள்ளைங்க வாசலுக்கு தண்ணி தெளிக்க கூடாதா? கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு அழகா மலர்துன்னா அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அழகு பார்க்க கூடாது. யாருது அது? கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருடையது, கர்த்தருடையது. நான் தைரியமா இன்னொன்னு சொல்லுவேன், சரியா தவறான்னு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு பொண்ணும் வெளியே கொடுத்தா மாட்டிக்கிங்க. ஆனா ஒருபோதும் அந்த அக்கா பார்த்து 5 சவரம் நகையை பார்த்து சந்தோஷப்படணும்னு நீங்க அப்படி போடாதீங்க. கழுத்துல சொறி வந்துடும், ஜாக்கிரதையா. அடகு அடிக்கு போயிடும். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருப்பா, ஏதோ வந்தது, நானா போய் தேடி போல, அது வந்து என் கழுத்துல ஊந்துது, இருந்துட்டு போட்டான். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் கட்டி வச்சிருங்க, நல்லா பலனாக இருந்தால் போட்டுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. போடுறதுனால ஒன்றும் கிடையாது, எடுக்கிறதுனால ஒன்றும் இருக்காது. ஆனால் கர்த்தர் மேலே பிரியமாக இருப்பதற்கு அது இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். நான் சொல்ல எனக்கு அருமையான இது அழகாக சொல்லுது பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வானா. ஆமென். பாபிலோன் என்பது என்ன? ஒரு அடிமைத்தனம். பாபிலோன் என்னது? சங்கிலி. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க சங்கிலியினாலே, அடிமைகளாக. சாப்பாடு ஒழுங்கில்லை, அடிமைகளை அடிமையாய் படுத்தினாங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமானவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனிலும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். பாபிலோன் என்ற அடிமைத்தனம், பாபிலோன் என்ற குறைவு, பாபிலோன் என்ற பலவீனம், இவைகளிலும் கர்த்தருக்கு நீ பிரியமா இருப்பாயானால் ஒரு நாளும் உங்க வாயில அவிசுவாசமான வார்த்தை புறப்படாத இருப்பதாக. உன் குறைவுகிற போது, ஏன் என்ன கர்த்தர் இப்படி நடத்துறா, ஏன் என்ன கர்த்தர் நடத்துறான், நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு குறைவு வருகிற போது நீ அதிகமா ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. நீ குறைவு வருகிற போது உன் ஜெப வாழ்க்கை அதிகமாகணும், உன் ஆராதனை வாழ்க்கை அதிகமாக மாறணும். நான் சொல்லுவேன், பாபிலோன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். தன் அடிமைப்பட்ட இடத்திலே, தான் தாக்கப்பட்ட இடத்திலே, தன் வறுமைப்பட்ட இடத்திலே, தன் பலவீனப்பட்ட இடத்திலே கர்த்தருக்கு பிரியமானதை செய். நான் சொல்லு, நீ எவ்வளவு பாபிலோனில உன் கஷ்டத்துல, உன் போராட்டத்துல, உன்னுடைய பலவீனத்துல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறியோ அவ்வளவும் உனக்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை எழுதி கொள்ளுங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. எவ்வளவாக உங்க கஷ்டத்துல கர்த்தரை, உங்க பலவீனத்துல, உங்க தாழ்மையில கர்த்தரை நீங்க போற்றி துதிக்கிறீங்களோ அவ்வளவும் பரலோகத்தினுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், புலம்பலை மாத்திரம் நம்ம இருதயத்தில் வச்சுக்காதீங்க.
உங்கள் இருதயத்தில் வைக்காது. ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்தினார், ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்தினார், ஏன் இந்த பாதை எனக்கு, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, ஏன் இந்த குறைவு எனக்கு, ஏன் இந்த பலவீனம் எனக்கு, ஒருபோதும் நினைக்காதீங்க. எங்க கர்த்தர் அவர் லென்ஸ் வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க பூத கண்ணாடி ஆண்டவர் வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க பூத கண்ணாடி மூலமா கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கிறார் என்றால், நான் சொல்லுவேன், நீ குறைந்து போகிற போது, நீ பலவீனப்படுகிற போது, நீ தாழ்த்தப்படுகிற போது, அங்கதான் ஆண்டவர் உன்னை லென்ஸ் வச்சு பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல வச்சு பார்க்கிறார். ஏங்க, லாசுரு என்ற வாசலில் உட்கார்ந்த பிச்சைக்காரனை கர்த்தர் லென்ஸ் வச்சு பார்த்தாருங்க. ஆமென். லென்ஸ் வச்சு பார்த்தா தான் பரலோகம். அல்லேலூயா. லென்ஸ் வச்சு பார்த்தா தான் பரலோகம். எப்போ ஆண்டவர் லென்ஸ் வைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ குறைவுபடுகிற போது உன் வார்த்தையை கவனமாக கேட்பார். ஆமென். நீ சோர்ந்து போகிற போது, ஒரு பிரச்சனை வருகிற போது, ஒரு பலவீனம் வருகிற போது ஓடோடி வந்து உன் பக்கத்தில் உட்காந்துருவார். நீ நினைக்கிறா கர்த்தர் எங்கே இருக்கிறார், கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். உண்மை இது, உண்மை இது. உன்னை தேற்றுவதற்காக மாத்திரமல்ல, உன் விசுவாசம் எப்படி என்பதை பார்ப்பதற்காக வைக்கிறார் லென்ஸ். ஆமென். உன்னை தேற்றுவதற்காக மாத்திரமல்ல, உன்னை பலப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக மாத்திரமல்ல, உன்னை தேறுதல் படுத்துவதற்காக மாத்திரமல்ல, உன்னை சோதிப்பதற்காக உனக்கு முன்னா ஒரு லென்ஸ் வைப்பார். லென்ஸ் வைப்பார். என் மகளுடைய வார்த்தை என்ன இருக்கு? ஸ்பீக்கர் வைப்பார். அல்லேலூயா. ஆம்பிளிஃபயர் சவுண்டு கொஞ்சம் கூட்டுவார், சவுண்டு கொஞ்சம் கூட்டுவார். வார்த்தை எப்படி இருக்கு? சரியா கேட்க மாட்டேன், இந்த உள்ளுக்குள்ளேயே புலம்புது. சவுண்டு வைங்க. என்னது? வெளியே சொல்றது கிடையாது. வெளியே கத்தரு சோத்துரு, எங்க கத்தரு எப்படி இருந்தாலும் என்ன நடத்திடுவாரு அப்படின்னு நல்லா தான் அறிக்கையிடுறோம். ஆனா உனக்குள்ளா என்ன சொல்றீங்க? நமக்குள்ளாக நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வார்த்தையின் மேல கவனமா இருக்கிறார். உங்க முகத்தினுடைய சாயல் வேறுபட்டு போது பார்த்தீங்களா? நல்லா புசித்து குடித்து பூருப்பா இருக்க சொல்ல ஆஹா ஒரு ஆட்டம். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் குறைவுபட்ட போது உங்க முகத்தை அப்படி பார்ப்பார். ஆமென். நம்ம பிள்ளைங்களை பார்க்குறோம்ல, கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிட்டு 2 வேளை சாப்பிடலன்னா என்னத்தை பார்க்குறீங்க? முகத்தை பார்க்குறோம். எங்கள் அம்மா நான் பலவீனப்பட்டு போகிற போது அடிக்கடி வந்து முகத்தை பார்ப்பாங்க, கண்ணை தூக்கி தூக்கி பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, முகம் சோர்வாக இருக்கிறத பார்ப்பாங்க, சாப்பாட்டு எவ்வளோ சாப்பிட்றோன்னு பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், அதே போல தான் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பலவீனப்படுகிற போது ஆண்டவர் உன் முகத்தை பார்க்குறார். அல்லேலூயா. உன் முகத்தை பார்க்குறார், உன் இருதயத்தை பார்க்கிறார். ஆம்பிளிஃபயர் சவுண்டை கூட்டுறார். நீ என்ன புலம்புறா, நீ என்ன புலம்புறா, உன் இருதயத்தில் என்ன புலம்புறா, உன் வீட்டில் என்ன பாட்டு வருது, நேற்றுக்கு நல்லா புசித்து குடித்திருந்த போது என்ன பாடுனா? அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு என்ன பண்றா? சோர்ந்து போய் படுத்துக்கிறோம். நான் சொல்லுவேன், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். ஆமென், அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகா பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். தானியேல், எனக்கு பிரியமானவனே, தானியேலை பற்றி வேதம் சொல்கிறது, எனக்கு பிரியமானவனே, நீ ஜெபிக்க துவங்கின உடனே உனக்கு பதில் பரலோகத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எங்க தானியேல் பிரியமா இருந்தாரு சொல்லுங்க? பாபிலோனிலே. நான் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. எங்க பிரியமா இருந்தாரு? பாபிலோனிலே. மகளே, உனக்கு கஷ்டம், பலவீனம், துன்பங்கள் வருகிற போது சந்தோஷமா இரு. கர்த்தர் பிரியமாய் உன் மேல இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், நீ பிரியமாய் பாபிலோனிலே நீ தள்ளப்பட்டாலும் சரி,
சிங்கக்கேபிலே தள்ளப்பட்டாலும் சரி, அக்கினி சூளையிலே தள்ளப்பட்டாலும் சரி, நல்லா சந்தோஷமா வசதி வாய்ப்பா இருக்க சொல்ல, ஏன் பிரதர் இதையே சொல்றாரு? ஏன் ஆவியானவர் சபைக்கு இதையே சொல்றாரு? மகளே நீ சந்தோஷமா இருக்க சொல்ல, கர்த்தரை நீ உயர்த்துவா, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? நீ சந்தோஷமா ஒரு கத்து 10,000 ரூபாய் நோட்டு வருகிற போது நீ நல்லா தானே இருக்கிறா? நீ ஓ முகம் என்ன பிரகாசமா இருக்குது. வீட்டுக்காரர் வாங்கிட்டு மொத்த சம்பளத்தை உங்க கையில கொடுத்துட்டாருன்னா நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறீங்க, இல்லையா? ஆனா வீட்டுக்காரர் ஒரு 1000 ரூபாய் குறைந்துச்சுன்னா தானே உங்களுக்கு உங்களுக்கு என்னது கருங்குருங்கு மாதிரி மூஞ்சி ஆகி போகுது. ஆயிடுதா இல்லையா? அந்த இடத்துல தான் வைக்கிறார் உங்களுக்கு லென்ஸு. எப்படி மூஞ்சி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா ஒரு டசன் வாழைப்பழத்தை அறுத்து அவங்க எங்களுக்கு உண்மையாக எங்களால் மறக்க முடியாது. இப்போ கூட சரி, நான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு அங்கே வாழைக்காய் இருந்தது, நான் தோட்டத்தை க்ளீன் பண்ண சொல்லி இந்த பிள்ளைங்க வந்திருக்குது, நான் அந்த பிள்ளைங்க கையில் ஒரு 3 கொடுத்தேன். அங்கே பார்த்தா அந்த அவங்க மருமக வந்து வாசலில் பெருக்கிட்டு இருந்தது. மனசு அப்படியே உறுத்துச்சு. எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஒரு நாள் அவங்க வீட்டில் காய்ச்சுது. இந்த என்னதுங்க என்னப்பா செவப்பு பழமா, செவ்வாழை, அது காய்க்கிற போது முதல்ல எங்களுக்கு தான் நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ எனக்கு உள்ளம் உறுத்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இந்த வீடு கட்டுற போது நான் அவங்க வெளியே போனாலும் சரி தண்ணி பாட்டில் இருந்து இங்கே போட்டு போயிடுவாங்க. தம்பி வருவா போல், அவர் குடிக்கட்டும் அப்படின்னு அவங்க 2-3 பாட்டில் எடுத்து வந்து இங்கே போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் என்னால் மறக்க முடியாதுங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு நல்லா பெரிய வாழைக்காவாக ஒரு 3-4 பிச்சு அந்த மக பெருக்குது. அதை வந்து கேட்டு திறந்தேன், மறுபடியும் கேட்டு திறந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. நம்ம கொடுத்துருவோம், திட்டினாலும் பரவாயில்ல, காரி முயந்தாலும் பரவாயில்ல, ஒன்று கொடுத்துருவோம், நம்ம மனசு ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் அதை வந்து கடற்கன்னு எடுத்து கேட்டெல்லாம் மூடாமே போய் கொண்டு இப்படி நின்று அதுக்குள்ளே அந்த மக வீட்டில் போயிட்டு கதவு அப்படி மூடிக்குச்சு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் போன வாரம் எட்டு போனது அந்த காய் தான். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏன் கொடுக்கிற போது சந்தோஷமாக வாங்கினோமா இல்லையா? செவ்வாழை கொடுக்கிற போது செவ்வாழை வாங்கணுமா இல்லையா? அதே மாதிரி திட்டின போது என்ன பண்ணணும்? சந்தோஷமாக வாங்கிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதான் வனிதா, இங்கே ஒருத்தவங்க சிஸ்டர் வருவாங்க அடிக்கடி. வனிதா சொன்னாங்க, எக்கச்சக்கமாக ஒரு நாள் அவங்க என்ன திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் சந்தோஷமாக எப்போ போல் சோத்திரமணின்னு பாட்டின்னு நான் பாட்டுன்னு போயிட்டு இருக்கிறேன் வேலைக்கு. அவங்க வந்து ஆச்சரியமா, என்னங்க அண்ணன் ஒன்றுமே தெரியாத மாதிரி பாட்டு பாட்டுன்னு போய் பின்ன அண்ணன் என்ன உருண்டா பிறலுவார். அவர் ஒரு வித்தியாசமும் இல்லையங்க. நானும் பார்த்தேங்க உட்காந்து. இவங்க எப்படிலாம் நம்மளை வந்து ஆண்டவருடைய பிள்ளையை வந்து எப்படிலாம் வந்து சோதிக்கிறாங்க பாருங்கள் புறஜாதியார். அவங்க பார்த்தாங்களாம், இவங்க வந்து சபை நடத்துகிறாங்க, ஆண்டவர்ன்றாங்க, ஸ்தோத்திரன்றாங்க, அவங்க திட்டுறாங்க, இவங்க பதிலுக்கு என்ன தான் பேசுகிறாங்கன்னு அங்கே வண்டியை போட்டு நின்ட்டாங்க. இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு அவங்க அப்புறமா சொல்கிறாங்க, அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்போவும் போல மூஞ்ச வச்சுட்டு எப்போதும் போல பாட்டு பாடின்னு போயிட்டு இருக்காருங்க. என்னங்க இது? ஆமீன். செவ்வாழை கொடுக்குற போது வாங்கி தின்னியா இல்லையா? அதே போல தான். அல்லேலூயா. அதே போல தான் நல்லா கொடுக்குறப்ப வாங்கி பண்ணுறவங்களா இல்லையா? ஆமீன். ஒரு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மட்டனை சிக்கனை சாப்பிட்டு திங்கக்கிழமை ரசம் வச்சு போட்டு பாருங்களேன், பிள்ளைகளோட மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளைகளோட மூஞ்சி அப்படி, நேற்று ஃபுல்லாக சாப்பிட்டல, ரசமும் சாப்பிடணும். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, பாபிலோனிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க சொல்ல, நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபை எதுக்கு அப்படின்னா, மகனே நீ சோர்ந்து போகிற போது உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. பலவீனம் உண்டு. கர்த்தரோட பிள்ளைக்கு நோய் வராதா? கர்த்தரோட பிள்ளைக்கு பலவீனம் வராதா? கர்த்தரோட பிள்ளைக்கு முடிவு வராதா? எல்லாம் வரும். இவனுக்கு சம்பவிப்பது போல அவனுக்கும் சம்பவிக்கும். நீதிமானுக்கு சம்பவிப்பது போலவே அயோக்கியனுக்கும் சம்பவிக்கும். அதுதான் உலகம். நான் சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்பதற்கு அனுகூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்கிறவன் அவங்களுக்கு பிரியமாக இருப்பான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ நல்லா இருக்க சொல்ல,
உனக்கு பிரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு யாரும் உங்களை சொல்ல தேவையில்லை. ஆனால் நீ கஷ்டப்படுகிற போது, பலவீனப்படுகிற போது, அவமானப்படுகிற போது, செவ்வாயை கொடுக்குற போது சமாதானமாக இருங்கன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? உடனே நீ என்ன பண்ணுவ தெரியுமா, அப்படின்னு ஓடுவ எதனா எடுத்துட்டு. அப்படி தானே? அப்படி தானே? அப்போ நமக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் எப்போ அணுகுண்டு வீசப்படுகிறதோ அப்போ கொஞ்சம் நம்ம எப்படி நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது என்பது தான் நம்ம கர்த்தருக்கு மேலே பிரியமாக இருப்பது என்பதற்கு அடையாளம். நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் என்னை அனுப்பினவர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார், கவனிங்க. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். அதான் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 12:22 நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை கர்த்தர் கூட இருந்து அவர்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் தனக்கு ஜனமாக தெரிந்து கொண்டவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர்களை அவர் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இது வாக்குத்தத்தமாகவே நீங்க எடுத்துங்க. கர்த்தர் நம்மேல் நமக்கு அவர் தம்மை தமக்கு சொந்த ஜனமாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள்? அருவருக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், ஈழானவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். அடுத்துதான் சொல்றார் பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியா. ஆமென். எப்பொழுதும். வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் முடிச்சிடுறேன். எப்பொழுதும் பிதாவுக்கு என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க மேல பிரியப்பட்டவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மையாய் உங்க விசுவாசம், என் விசுவாசம் உண்மையாக இருக்குதனால் நான் சொல்லுவேன், நம்மை அழைத்து நம்மை இழிவான இடத்திலிருந்து நம்மை எடுத்தவர், அருவருக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுத்தவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். பிதாவுக்கு ஏன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால். அப்படி இல்லை, நான் எப்போதும் செய்கிறபடி. ஆமென். அழகாக எழுதிட்டு போயிடலாங்க. ஆவியானவர் வசனத்தை நீங்கள் கவனிங்க. இங்கே ஒன்றும் இப்படி எழுதிட்டு போகலாமே, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் ஆவியானவர் இங்கே அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க, நான் எப்போதும் செய்கிறபடியால். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்னால் உங்களோட கூட இருக்கணுமானால், உங்கள் எல்லா கஷ்டம் கண்ணீர் போராட்டம் உங்கள் பாடுகளில் என்னாலும் உங்கள் நேரம் கூட இருக்குமானால், எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு செய்தி. கர்த்தர் நம்மளை சுதந்திரமாக தெரிந்து கொண்டான்னு சந்தேகப்படாதீங்க. நீங்கள் படுகிற கஷ்டத்தில் நீங்கள் நம்ம நம்பி வந்த தெய்வம், நான் பூவை விட்டேனே, பொட்டை விட்டேனே, புருஷனை விட்டேனே, பிள்ளைகளை விட்டேனே, அதை விட்டேனே, இதை விட்டேனே, இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்லாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. அப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரா, நான் தான் சும்மா வந்து ஏதோ அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு இருக்கிறேனா? இல்லை 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 அன்பானவர். அது சொல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் தமக்கு ஜனமாக அவர் தெரிந்து கொண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீ யாராவனா இருக்கலாம், இல்லாதவைகளாக இருக்கலாம், இழிவானவர்களாக இருக்கலாம், அற்பமானவைகளாக இருக்கலாம். உங்களை என்னையும் அழைத்தவர் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவர் தன்னை எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார்னா, நான் ரட்சிக்கப்பட்ட 10 வருஷத்தில் நான் எப்படியும் 10 அடுக்கு மாடியில் தானே நான் வாழணும். இல்லை இல்லை, நீ இருக்கிற குடிசையிலே வாழ்ந்தாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தான் உன்னை தெரிந்து கொண்டார்.
கர்த்தர் தான் உன்னை தெரிந்து கொண்டார். சொல்ல அவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, உன்மேல பிரியமா இருக்கிறபடினாலே. ஆமென். ஏன் அவர் பிரியமா இருக்கிறார்? அவர் தெரிந்து கொண்டதல் மேலே நான் பிரியமா இருக்கிறபடினாலே. ஆமென். அவர் என்னை தெரிந்து கொண்டார், என் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதிலே நான் பிரியமா இருக்கிறபடினாலே அவர் என்னை கைவிடுவதே இல்லை. ஆமென். என்னை கைவிட மாட்டார். அதான் சொல்றாரு, இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். இதான் அர்த்தங்க. கைவிட மாட்டேன்னு அங்க சொன்னார் இல்லைங்களா? இதுதான் அர்த்தம். நான் தனியா இல்லை. அருமையான ஆண்டவர் பிள்ளை, எப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை எப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்க தனியா இல்லைங்க. ஏன் அநேக நேரங்களில் நீங்க தனியா இருக்கிறத உணர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறீங்க. கர்த்தருக்கு நாம பிரியம் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்க தனியா இருக்கிறதா நினைப்பீங்க. உங்க கஷ்டத்துல தனியா இருக்கிறதா நினைப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல தனியா, நான் தான் என் பிள்ளைய சுமக்கணும், நான் தான் என் பிள்ளைக்கு நீங்க நினைப்பீங்க. உங்க பலவீனப்பட்டு போகிற நாட்களில் நான் தனியா இருக்கிறேன், கர்த்தர் என் மேல பிரியமா இல்லை. நான் சொல்லுவேன், நீ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல மட்டும் பிரியமா இருந்தார்னா அதுதான் அடையாளம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார், உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம் அதுதான். ஆமென். அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். நோட் பண்ணி வைங்க சிஸ்டர், அந்த வசனத்தை நோட் பண்ணி வைங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர், இதை யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருங்க சொல்றா? யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க, யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவானவர். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். பிதாவுக்கு ஏன் இருக்கிறார்? ஏன் இருக்கிறார்? அடுத்த வார்த்தையை வாசிங்க. பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியினாலே. ஆமென். அல்லேலூயா. 5 அப்போ 2 மீனை வச்சுட்டு, பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வாங்கி உங்களுக்குள்ளாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த போது அது லட்சக்கணக்கான பேருங்க சாப்பிட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேருங்க அற்புதமாய் மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிர்வாணமாக கொண்டு போய் பிலாத்தினுடைய அரண்மனைக்கு பின்பாக தோலை உரிக்க போறாங்க. ஆமென். தசையை எடுக்க போறாங்க, முள்முடிய வைக்க போறாங்க. சொல்றாரு, எப்போதும். ஆமென். எப்போதும் எப்போதும் என் பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்போதும் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்க விடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ தனியா இல்லை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்தானா, பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்வாயானால், பாபிலோன் என்றால் கஷ்டம், பலவீனம், குறைவு, அவமானம், நிந்த, போராட்டம், தாழ்ச்சி, பாபிலோன், அடிமைத்தனம். இந்த இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய் நீ நடந்தாயானா, நான் சொல்லுவேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவதான். கர்த்தர் உன் மேல பிரியமாக தான் இருக்கிறார். நான் சொல்லுவேன், நீ எப்போ பிரியமாக இருக்கிறதுக்கு அடையாளம், நீ எந்த சூழ்நிலையிலும்
ஆண்டவரை நீ நேசிக்கிறா, ஜெபத்தை விடாமல் இருக்கிறா, ஆராதனையை விடாமல் இருக்கிறா, சபை கூடுதலை விடாமல் இருக்கிறா, ஆதியிலே நீ கொண்டிருக்கிற அன்பு உனக்கு அப்படியே இருக்கு. சூழ்நிலை மாறி போச்சு, சூழ்நிலை மாறி போச்சு. ஆதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது நீ பலத்தோட கூட இருந்தா. ஆமென். ஆனா நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பலவீனங்கள் உங்களை வயது நிமித்தம் ஆட்கொண்டு இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்த பிரியம் எப்படி இருக்கு? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆராதனை வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் சொல்லுவேன், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மேல பிரியமா இருந்தானா எந்த பிரச்சனையில நீ தனியா இல்லப்பா. ஆமென். அல்லேலூயா. எங்கன்னா ஒரு அல்லேலூயா ஆமென் வருதா பார்த்தீங்களா? அப்படியே பொணங்க மாதிரி உட்காந்து இருக்கிறீங்களே, நீ தனியா இருக்கலப்பா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறா. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறா. ஆண்டவர், நீ தனியா இல்ல. அநேகர் நீங்க நினைக்கிறீங்க, அன்பு விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனியா இல்ல. நீ ஆண்டவருக்கு பாராட்டுகிற விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற பிரியம், கர்த்தருக்கு பாராட்டுகிற வைராக்கியம் உன்னை என்னாலும் தனியா இருக்க விடாது. நிந்தையோ அவமானமோ, குறைவோ, வியாதியின் படுக்கையோ, பலவீனமோ, நான் சொல்லுவேன், எந்த போராட்டத்திலும் நீ தனியாவே இல்லை. ஆமென். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் உன் மேல. அல்லேலூயா. நீ போறது சிலுவையா இருந்தாலும், போறது உயிர், ஒரே ஒரு உயிரா இருந்தாலும், நான் சொல்லுவேன், சிலுவையிலே போன உயிர் உலகத்துக்கே ஜீவனை தந்த உயிர் அது. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன, நான் அவருக்கு பிரியமா, எப்போதும் அவருக்கு பிரியமானது, எப்பொழுதும் 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 கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. சொல்லணுமோ ஜீவனமோ மரணமோ, அதான் பவுல் சொல்றார். ஜீவனோ மரணமோ, உயர்வோ தாழ்வோ, உடுத்தலோ நிர்வாணமோ, பசியோ நிறைவான பலனோ, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஆமென். ஏன் அப்படின்னா, அவர் என் மேல, நான் அவர் மேல, அதனால அவர் என்னை கைவிடவே மாட்டார். நீ தனியா இல்லை. இந்த வசனம் மாத்திரம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நான் சொல்லுவேன், பரலோகத்துக்கு டோக்கன் போட்டு நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருவார். ஆமென். இந்த வசனம் மாத்திரம் நமக்கு புரிந்ததுன்னா, பரலோக டோக்கன் இன்னைக்கு உங்க கையில். அல்லேலூயா. நீ பரலோக ரோகத்தினுடைய சுதந்திரவாளி. உயர்வோ தாழ்வோ, பசியோ திருப்தியோ, நாசமோசமோ உயர்வோ, அற்புத அடையாளமோ வேதனையோ, பலனோ பலவீனனோ, எப்போதும் நான் கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறபடினாலே நான் தனியா என்னை இருக்க அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. நீ சொல்ல முடியுமா இன்னைக்கு, மகளே, கர்த்தர் உன் மேல வச்ச பிரியம் உண்மையானால் நீ அவர் மேல பிரியமா இருப்பா. இது ரெண்டும் உண்மையானால் நான் சொல்லுவேன், நீ தனியா இல்லை. ஆமென். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ தனியா இல்லை. வியாதி படுக்கையில் நீ தனியா இல்லை. உன் கடன் சுமையில் நீ தனியா இல்லை. நீ அவமான நிந்தையில் நீ தனியா இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறபடினாலே உன்னை தனியா இருக்க விடார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. உமக்கு பிரியமா ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்கிட்ட எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்கிட்ட எடுத்து போடுங்கப்பா. என் சூழ்நிலை எப்படின்னா இருக்கலாம் ஆண்டவரே, பாபிலோனா இருக்கலாம், என் கைகளிலே விலங்கிடப்பட்டிருக்கலாம், என் பக்திக்கு நான் சிங்கக்கேபிலே அடைபட்டிருக்கலாம், என் பக்திக்கு நான் அக்கினியிலே தள்ளப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. என் சூழ்நிலை பாபிலோனை போல ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குறைவுள்ள வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் நீர் என்னை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு என் மேலே பிரியமாய் இருக்கிறீர் என்பதற்கு அடையாளம் வேற எங்கு இல்லை ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் இல்லையா? எங்க கஷ்டத்திலெல்லாம் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் இல்லையா? எங்க குறைவுகளெல்லாம் உம்மை நேசிக்கிறோம் இல்லையா? எங்க தாழ்வுகளெல்லாம் உம்மை நேசிக்கிறோம் இல்லையா? நாளைக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே. என் சூழ்நிலைக்கு நாளைக்கு நான் எப்படி காலத்தை கடத்துவேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனாலும் நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய பிரியம் எனக்கு இல்லைனாலும், யாருடைய பிரியம் எனக்கு இல்லைனாலும் உங்க பிரியம் என் கஷ்டத்துல தான் என்னை நெருங்கி நிக்கிட்டி சேருகிறீர் ஆண்டவரே. யோபோட கூட அநேக ஆஸ்தி இருந்தான், அநேக ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருந்தது. அப்ப யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி இருந்தா, வேலைக்காரர் இருந்தான், சகோதரர் இருந்தான், உற்றார் இருந்தான், உறவு இருந்தான், நண்பர் இருந்தான். ஆனா யோபு ஒண்ணு இல்லாத வாசலிலே ஓடுகளினாலே தன்னுடைய வியாதியை அவன் சுரண்டி கொண்டிருக்கிற போது யார் தான் இருந்தார்னா, கர்த்தர் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா யார் இருந்தா அப்படின்னா, என் பிதாவுக்கு நான் பிரியமானவைகளை செய்கிறபடினாலே, நான் எப்போதும் பிரியமானவைகளை செய்கிறபடினாலே அவர் என்ன தனியா இருக்க விட மாட்டார். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில், அப்பா எத்தனை குறைவானாலும் ஆண்டவரே, எத்தனை பலவீனமான ஆண்டாலும் என் வாயினுடைய வார்த்தையில குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் மனசுல குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த அற்ப 30-40 வருஷத்தினுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் நீர் என்னை ஜனமாய் தெரிந்து கொள்ளல. நீ என் மேல பிரியமா இல்லை ஆண்டவரே, நாங்க உங்க மேல பிரியமா இல்லை. இந்த வாழ்க்கையே முடிந்து எல்லாவற்றையும் விட்டு நாங்க போனாலும் உங்க பிரியம் விளங்கத்தக்க இடம், நாங்க உன் மேல வைத்த பிரியம் விளங்கத்தக்க இடம் ஒன்று இருக்கிறது அப்பா, ஒன்று இருக்கிறது. நான் தனியா இல்லப்பா, நான் தனியா இருக்க என்ன விடமாட்டீர் ஆண்டவர். நீர் என்னோட கூட இருக்கிறீரே. மகளே மகளே, உன் கஷ்டத்திலப்பா என் பிள்ளை என்னோட கூட இல்லை, என் உறவு என்னோட கூட இல்லை, என் ஆஸ்தி என்னோட கூட இல்லை, என் பலன் என்னோட கூட இல்லை, நான் நேசித்த கணவர் என்னோட கூட இல்லை, நான் நேசித்த உறவுகள் என்னோட கூட இல்லை, நான் வச்சிருந்த பணம் என்னோட கூட இல்லை, எனக்கு இருந்த சுகம் இப்போ எனக்கு இல்லை. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளை இப்போ நான் உன்னை ஜனமா தான் வச்சிருக்கிறேன், மகளை இப்போ மேல நான் பிரியமா தான் மகனே இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன நீ ஏதோ ஒரு தரிசனத்துக்காக நீங்க அழைச்சிங்கப்பா, உங்க தரிசனத்துல நான் இல்லை ஆண்டவரே, உங்க தரிசனத்துல இல்லப்பா. ஆனா நீ உமக்கு பிரியமானதை நான் செய்கிற போது ஓடி வந்து என்ன தனியா இருக்க நீங்க விட மாட்டீரப்பா. சிங்கக்கேவியிலும் நீ இருப்பீர், வந்து என்னை காப்பாற்றுவீர். நீங்க ஒண்ணு கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளையே,
அக்கினி சூளையில் நீ போடப்பட்டாலும் 3 பேரை தானே போட்டோம், 4வது ஒரு ஆளு. ஆமென், அல்லேலூயா. நீ தனியா இல்லை. ஆமென். கர்த்தர் மேல இருந்து வேடிக்கை பார்க்கலங்க. கர்த்தர் மேல இருந்து வேடிக்கை பார்க்கல. ஐயோ, பாபிலோனிலோ இந்த பிள்ளைகள் பிரியமா நடந்தாங்களே, நான் மேலே இருந்து ஒரு கயிறை போடுவேன், மேலே இருந்து இவர்களை காப்பாற்றுவேன் என்ற அல்ல. அவர்களை தனியா இருக்க விடல. நாம் 3 பேரை அல்லவா போட்டோம். 4வது ஒரு மனுஷ தேவ சாயலாக உலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோமே. இது என்ன? தேவ பிள்ளையே, அக்கினி சூளையில ஒன்ன போட்டாலும், அக்கினி சூளை போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு இருந்தாலும் நீ தனியா இருக்க ஒன்ன விடார். ஆமென். நாளைகள் எல்லாம் கடைச்சி முள்முடி தாங்கி வீதிகளிலே குற்றீரும் குலையுரமாக அவமான நிந்தைகளோடு கூட பட்டம் பகலிலே சிலுவையில் அறையப்பட்டாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நீ மட்டும் இல்லை, நீ மட்டும் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய உயர்வு, அந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வில் ஆண்டவர் இருக்கிறார். நீ தனியா இல்லை. நீ நினைக்கிற நான் தனியா கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக. நீ எப்போது நீ பிரியமா இருக்கிறபடினாலே கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மகளே, அவர் பிரியம். மகனே, அவர் பிரியம். உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நம்ம பிரியம் சூழ்நிலைகள் நிமித்தம் ஒருபோதும் விலகாது இருந்ததுன்னா நீங்களும் நானும் தனியா இல்லைப்பா. தனியா இல்லை. இந்த ஊழியத்தில் நான் தனியா இல்லை. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நான் தனியா இல்லை. என் சபையாருக்காக நான் தனியா இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்னோட. நீ பலவீனப்பட்டு போய் படுக்கிறா இல்லையா? நீ நினைக்கிறா நான் மட்டும் தனியா இருக்கிறேன், நான் விழுந்து போனா ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதற்கு, எனக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் கொடுப்பதற்கு என்னை நேசிக்க ஒருவர் இல்லைன்னு நினைக்கிறாயா? நான் சொல்லுவேன், இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்கிறார், நீ தனியா இல்லப்பா, நீ தனியா இல்லை, நீ தனியா இல்லை. ஆண்டவரே, நான் தனியா இல்லை ஆண்டவரே. லாசருவே, ஐஸ்வர்யானு வாசல்ல நீ தனியா இல்லை. கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தர் உனக்கு உண்டான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நீயோ உன் நல்ல நாட்களை நீ அனுபவித்தார். இவனோ, அல்லேலூயா, இன்றைக்கு நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? உனக்குன்னு ஒரு நாளை ஆண்டவர் வச்சிருக்கிறாருப்பா. உனக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். உன் மேல வச்சிருக்கிற பிரியம் சாதாரணமா வந்ததில்லை. இந்த தாய் தகப்பன், கணவன் மனைவி, புள்ள குட்டி கொடுக்கிற அந்த பிரியம் இல்லை. அது விலையேற பெற்ற பிரியத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அப்படிக்கு ஒத்த ஒரு பிரியத்தை உன்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்குமானால் அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை அவர் கைவிடவும் மாட்டார். அவர் என்னை தனியா இருக்க விடார். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரையா. இந்த நாள் வரை எங்கள் பிரியத்தில், உங்க பிரியத்தில் ஒரு குறை இல்லை ஆண்டவரே. ஏன் உங்க பிரியம் எனக்கு வெளிப்படலை அப்படின்னா, ஏன் பிரியத்தில் ஒரு குறை ஆண்டவரே? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதிர்க்க வரவங்க நல்லா இருந்தாலும் நம்ம பார்வை சரியில்லைன்னா அவங்க மங்களா தெரிவாங்க. அதுபோல கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நாம அவர் மேல வைக்கிற பிரியத்தின் மூலமா தான் நம்ம அதுக்கு வெளிப்படும். ஆமென். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இம்மட்டும் எங்களை பிரியமா நடத்தினீங்க. எங்க பிள்ளைகள் மேல பிரியமா இருந்தீங்க. வேலை ஸ்தலத்தில் பிரியமா இருந்தீங்க. ஆபத்துக்கள் வந்தாலும் எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் நீங்க பாதுகாத்து கொண்டீங்க. நாங்க பயந்தோம் ஆண்டவரே, இது என்னமா முடியுமோ என்று நாங்கள் பயந்தோம். ஆனாலும் உங்க மேல வச்சிருக்கிற பிரியம் என் சோதனை நாட்களிலே என்னை தனியா இருக்க விடலை, இனியும் விடப்போவதில்லை. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் பற்றிக்கொள்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வெளிப்பட்ட பிரியம், ஆமே, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற பிரியம் நம்மை விளங்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தயவு பாராட்டுவராக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை தனியாக இருக்க விடவில்லை. ஆமேன். கைவிட மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ்.